இமயமலை சாமிக்கு சாமி எங்கிருந்து வருது? இமயமலை அடிவாரத்துல இருந்து இசப்பல்லா குகையில இருந்து நேர வாட சைக்கிள்ல வரேன். சுவாமி எங்க ஊருக்கு வந்து நோக்கம் என்ன? உங்க ஊர்ல 4 மாசமா மழை இல்லை, ஆத்துல தண்ணி இல்ல, சரியான விளைச்சல் இல்ல, எங்க பார்த்தாலும் பசி பட்னி பிச்சை. ஆமா சுவாமி, ஆமா சுவாமி. இத போக்குறதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? இருக்கு மகனே இருக்கு. இந்த ஊர்ல ஒருத்தன் கோயில் இடத்துல வீட்டை கட்டிட்டு ஊரையே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டை இடிச்சு அவனை 4 சாத்து சாத்துனீங்கன்னா இன்னையோட அந்த ஊரை பிடிச்ச போயிட போயிடும். நீங்க ஓடு நல்லா இருப்பீங்க. அவன் வீட்டு திண்ணையில நான் குத்திக்கிட்டு இருக்கேன். இன்னமா புரியல? அந்த கைத கசமாலம் தருமடி தருமலிங்கய்யா, அவன் அடிங்க போய் இடிங்க. அடி மாரி அம்மா நீலி அம்மா, அடி நீலி அம்மா ஏ சூலி அம்மா. நான் மாரியாத்தா வந்திருக்கேன்டா. நான் குடியிருக்கிற இடமே இந்த தர்மடி தர்மலிங்கத்தோட வீடுதான்டா. இந்த வீட்டை நீங்க எல்லாம் இடிச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் குஸ்னஸ்ல போயிடுவீங்க. மன்னிச்சதோட மட்டும் இல்லடா, அதோட உங்களுக்கு ஒரு வரமும் கொடுக்க போறேன். அதான் திணியில உட்கார்ந்து இருக்காரு சட்டித்தல சாமியார். அவன் சாதாரணமானவன் இல்ல, சக்தி வாய்ந்தவன். 1000 வருஷம் தவம் புரிஞ்சவன். அவன் மண்டையில் இருக்கிற மசுரை புடுங்கி உங்க வீட்டு பொட்டியில வச்சா பணமா மாறும், குடத்துக்குள்ள வச்சா வைரமா மாறும், கூடைக்குள்ள வச்சா தங்கமா மாறும். நீங்க எல்லாம் கோடீஸ்வரனா ஆகணும்னா அவன் மண்டையில் இருக்கிற மசுரை புடுங்குங்கடா.